இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், லவ் மேரேஜ், ஓஹோ எந்தன் பேபி, பன் பட்டர் ஜாம், கிஸ், ஆண் பாவம் பொல்லாதது மாதிரி ரொமான்டிக் காமெடி ஜானரில் வந்திருக்க படம் தான் ஆரோமலை. படத்தோட டைரக்டர் கௌதம் மேனன்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதாலே என்னவோ விண்ணை தாண்டி வருவாய மாதிரி அவர் ஸ்டைல்லேயே ஒரு படத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுவும் சிம்புவோட வாய்ஸ் ஓவர்லேயே படத்தை ஓப்பன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் மட்டும் இல்லை, படத்தில் ஹீரோவான ஹர்ஷத் கானும் விண்ணை தாண்டி வருவாய படம் பார்த்துட்டு அதில் வர்ற ஜெசிகா மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. தேடி தேடி யாரும் கிடைக்காதனால மனம் வாடி போகிற இவர் ஒரு கட்டத்தில் பொறுப்பான பிள்ளையா வேலைக்கும் ஓடி போயிடுறாரு. இவர் வேலைக்கு போகிறது மேட்ரிமோனி ஆஃபீஸில். அங்கே அவரோட சீனியர் மேனேஜர் சிவாத்மிகாவை பார்த்த உடனே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்து நம்ம கண்ணு இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த பொண்ணு இவங்க தான் அப்படின்னு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காதல் கடலில் விழுவுற இவர் கரை போய் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஒரு ரொமான்டிக் காமெடிக்கான வழக்கமான கதையாக இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் புதுமையை புகுத்திருக்காரு டைரக்டர். ஆனால் படத்தோட முதல் 15-20 நிமிஷம் ஹீரோவை பொறுப்பில்லாத வெட்டியாக சுற்றுற ஆளாக காட்டுறதுக்காக இவங்க வச்சிருக்க காட்சிகள் காமெடியாக நகர்ந்தாலும் நம்ம சீரியஸாக படத்தை எடுத்துக்க முடியல. அந்தளவுக்கு லைட்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. காமெடி சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஒன்ஸ் ஹீரோவுக்கு பொறுப்பு வந்து வேலைக்கு போகும்போது தான் படம் நகர ஆரம்பிக்குது. ஹர்ஷத் கான் நடிக்கிற ஒன்லைன் காமெடி, ஒரு சில டைலாக்ஸு, மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை அவர் மேட்ச் பண்ணுறது அப்படின்னு படத்தில் ஃபன்னியான காட்சிகள் நிறையா இருக்குது. அதில் ஹர்ஷத் கானோட நடிப்பும் நல்லாவே இருக்குது. அஞ்சலின்ற கேரக்டர் நடிச்சிருக்கிற ஹீரோயின் சிவாத்மிகாவோட கேரக்டர் ரைட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை தொடர்ந்து பார்க்கறதுக்கு காரணமே. விடிவி ஜெசிகா மாதிரி ஒரு பொண்ணு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் இந்த கேரக்டருக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு சண்டை ஆரம்பிக்குது. அது நேச்சுரலாக இல்லாமல் கதைக்காக திணிச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் ஹீரோவும் ஹீரோயினையும் பண்ணுற ஒரு ஃபோர்ஜரி வேலையை அந்த சண்டைக்கு காரணம்னு சொல்லியிருந்திருக்கலாம். விடிவி கணேஷோட கேரக்டர் இன்டரப்ட் ஆகி அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு தேவையில்லாத காட்சிகள். இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் ஆகி காமெடி குறைஞ்சி ரொமான்டிக் மோடுக்கு படம் மாறுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதை கொஞ்சம் நீட்டி எடுத்து கிளைமேக்ஸில் கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் அழுது உடையிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கிறத புரிஞ்சிக்கிறது அப்படின்னு படம் ஒரு வழியாக முடிஞ்சிருது. இந்த படத்தோட படம் கதை இல்லை, கதையில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஹீரோயினையும் சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் தான். படத்தில் டல் அடிக்கிற காட்சிகள் வரும்போதெல்லாம் ஹீரோயினோட கியூட் அண்ட் சார்மை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபியும் அற்புதமாக இருக்குது. ஃப்ரேம் ஒன்றொன்றும் கலர்ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குது. பாடல்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மியூசிக் டைரக்டர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது ஒரு சூப்பர் டூப்பர் படம் இல்லைனாலும் போதை, கஞ்சா, வன்முறை இல்லாத நல்ல ரொமான்டிக் காமெடி படம் தான். ஆவரேஜான ஒரு மூவியை ஹர்ஷத் கானும் சிவாத்மிகாவும் அபோவ் ஆவரேஜ் மூவியை மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்றது தியேட்டருக்கு வர யங்ஸ்டர் கூட்டமே காட்டி கொடுத்துருது. தியேட்டரில் தான் இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம்.